ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே ஆதிக்கம் யாருன்னு கேட்டால் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம். சுகபோக சந்தோஷத்தோட இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர், ரொம்ப ஹாப்பி லைஃபா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அவங்க. ஆனா அத இந்த பிரிவில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. இன்னைக்கும் சில ரிஷபராசிக்காரர்கள் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. இன்னைக்கும் சில ரிஷபராசிக்காரர்கள் சொந்த வீட்டை வித்துட்டு, சொந்த லேண்டை வித்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வாங்கிட முடியாது. எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. ஒரு சில விஷயத்த மைண்ட்ல அவங்க கொண்டு வரணும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான டாபிக்ல 12 ராசிகளுக்கும் பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மக்கள் ஜோதிடர், வாஸ்து நிபுணர், ஹோம சக்கரவர்த்தி அப்படின்னு இவங்களை சொல்லலாம். நிறைய ஹோமங்கள் செய்யக்கூடிய மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் ஐயா அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு சார். நிறைய பதிவுகள் கொடுக்குறீங்க. அதுவும் இல்லாம நிறைய கோவில்களை பத்தி மக்களுக்கு சொல்றீங்க. புராதன கோவில்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கோவிலுக்கு போனா கஷ்டம் தீரும் அப்படின்னா தீருது. நிறைய பேர் அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நமக்கு கமெண்ட்ஸ்லயும் ரெகுலரா சொல்றாங்க. உங்களுக்கு பர்சனலா மெசேஜும் வந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன சின்ன நல்ல காரியங்கள் மக்களுக்காக நம்மளும் செய்யறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கான தலைப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க, ஆக்சுவலா ஒவ்வொரு மனுஷனும் பிறந்த பிறவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அவனோட பிறவி எடுத்ததற்கான விஷயம், அந்த அர்த்தம் என்ன அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா இந்த லைஃப் ஃபுல்லா சூப்பரா அவனுக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அதவே இன்னைக்கு ஒரு டாபிக்கா கேட்டுடலாம் அப்படின்ட்டு தான். நீங்க சொல்லுங்க சார், எதனால இந்த பிறவியின் நோக்கம் என்ன? இப்ப மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு நபரும் பிறந்திருப்பாங்க. மேஷத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. சோ அந்த பிறவி எடுத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சோ ஒரு ஹாப்பியா இருக்கும். சோ நம்ம இதுக்காக தான் பிறந்திருக்கோமா, நம்மளோட நோக்கம் இதுதானா, இந்த பாதையில நம்ம செல்லல அப்படின்னா அதற்கான நிவர்த்தி பரிகாரம் இருந்தாலும் அதையும் நீங்க நீ கண்டிப்பா சொல்லணும். முதல்ல இந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னா என்னன்றத மக்களுக்கு சொல்லிருங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு நவகோள்களின் துணை கொண்டு ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். உண்மையிலே இன்னைக்கு மேம் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே பிறந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக பிறந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்திற்கு நான் வாழ்க்கையில் இதை செய்யணும், நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் ஒரு விஷயம் என்னென்ன மேம், சில பேருக்கு தன்னுடைய நல்ல பணம் சம்பாரிச்சு நிறைய வெளிநாட்டில் இருப்பாங்க, நிறையா இருப்பாங்க. என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், ஆசை இருக்கும். என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் திரும்பணும். எப்பயோ போயிருப்பாங்க, அந்த பூர்வீக மண்ணுக்கு திரும்ப வேண்டும். அதே போல முன்னோர்கள் அதாவது ஒரு விஷயத்தை செய்யாம விட்டு இல்லைன்னா செஞ்சு பாதியில நின்னதை நான் எடுத்து முடிக்கிறேன், நான் எடுத்து, அது கோவிலா இருக்கலாம், வீடா இருக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னோர்கள் செய்ய முடியாததை இந்த தலைமுறையினர் எடுத்து நான் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன், நான் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு செய்யறது. மூணாவது பார்த்தீங்கன்னா சில பேர் வயதானவர்கள், சில பேர் அவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் இல்லைனாலும் இதெல்லாம் நீ செய்யணும், நான் இல்லைனாலும் இதெல்லாம் நீ நம்மளுடைய பரம்பரை இதெல்லாம் இருக்கு, ஸோ இதெல்லாம் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணங்கள்லாம் மீண்டும் மீண்டும் ஏன் வருது? ஒருத்தர் நம்மளுடைய நோக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கங்கள் இருக்கும். அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம உலகத்துல பிறந்து தற்செயலா பிறந்தோமா, இல்லை நம்மளுடைய கருமா பலனா, நம்ம எதுக்காக நம்ம பிறந்தோம், என்ன விஷயத்துக்காக நம்மளுடைய லைஃப் ஓடின்னு இருக்கு அப்படின்னு. சில பேருக்கு எந்த விதமான நோக்கமே, அதாவது பிளைண்டா இருக்கும். சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாம பிளைண்டா இருக்கும். இதை பத்தி தான் இன்னைக்கு
இன்னைக்கு மேஷ ராசின்னு இன்னைக்கு இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்க என்ன செய்ய போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல்லா நம்ம தெரிஞ்சு, வீடு கட்டுறது, கோவிலுக்கு ஒரு விளக்கு, முன்னோர்கள் கடமையை நிறைவேற்றியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது. அதனால இது பார்த்தீங்கன்னா முதல்ல இதுல பார்த்தீங்கன்னா நம்ம இது பணம் சம்பாதிக்கிறதுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த ஒரு நோக்கத்தோட இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கணும் பண்ணணும் அப்படின்னு சில பேர் அந்த நோக்கத்துல இருப்பாங்க. சம்பாரிச்ச பணத்தை சேர்க்கறதுக்குன்னு ஒரு சில பேருக்கு ஒரு நோக்கம் இருக்கும், நம்ம இதை இப்படி வாங்கணும், இங்க இடம் வாங்கணும், அங்க வீடு கட்டணும், எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற சிலருக்கெல்லாம் இருக்கும். அதனால இந்த ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எப்படி இருக்கு அதோடைய அர்த்தத்தை, பிறவியின் அர்த்தத்தை தேடினால், உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தை நீ தேடினால் நீ அடுத்த உன்னோட லைஃப் நீ இன்னும் மெச்சூர்ட் ஆயிடுவ. இப்ப கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு அப்படின்னு சொன்னா உன்னுடைய லைஃபோட அர்த்தத்தை நீ தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா நீ இன்னும் நிறைய மெச்சூர்ட் ஆயிடுவ. பெரிய அதுக்கப்புறம் நீ பேசுறதும் உன்னுடைய செய்கையும் உன்னுடைய விஷயமும் அவ்வளவு ஒரு மாறுதலா இருக்கும். அதுதான் உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நீ புரிந்து கொண்டு ஒரு ராசியில நீ போன அப்படின்னு சொன்னா, நம்ம மேஷ ராசின்னா நம்ம இப்படிதான் போகணும், இந்த நோக்கத்துலதான் நம்ம இருக்கோங்கிறத சுவாமிஜி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நீ அதுல போனா சக்சஸ். சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. இன்ட்ரோவே ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி நேயர்களுடைய நோக்கம் என்ன, அவங்க எதற்காக இந்த பிறவி எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ரிஷபராசியா இருந்தா உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல, ஒரு கோல் வச்சிருப்பீங்க, இதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்க கோல் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஓகே மேம். இப்போ ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது ரிஷபராசி பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசியில இருக்கக்கூடிய ஒரு மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே ஆதிக்கம் யாருன்னு கேட்டால் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம். சுகபோக சந்தோஷத்தோட இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர், ரொம்ப ஹாப்பி லைஃபா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அவங்க. ஆனா அதை கரெக்டான வழியில கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. ரொம்ப கரெக்டான வழியில அவங்க கொண்டு போனாங்க அவங்க வாழ்க்கை. அவங்க அப்படி கொண்டு போக தவறினால் அவங்க நோக்கம் நிறைவேறாது. கரெக்டான வழியில அவங்களுடைய சொல்லும் செயலும் சிந்தனையும் சரியான வழியில இருக்கணும். இந்த பிரிவில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது, நீங்கள் இழந்ததை மீண்டும் உருவாக்குவது. இழந்ததை மீண்டும் உருவாக்குவது உங்கள் நோக்கம். எஸ், ஒண்ணு இழந்துட்டாங்க, அதை திரும்ப பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் அவங்க மைண்ட்ல இருக்கு. ஒண்ணு, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை இழப்புகள் ஏற்பட்டாலும் ஒரு நாள் திரும்பி பார்த்து நான் ஆரம்பித்த இடம் இதுதான், ஆனால் நான் வந்து நிற்கும் இடம் இதுவல்ல. நான் இந்த இடத்துல தான் இது பண்ணினேன், ஆனா நான் திரும்ப நான் அதே இடத்துல நிக்க மாட்டேன். நான் என்னோட நான் கண்டிப்பா அடுத்த இடத்துக்கு நான் செய்வேன். எஸ், கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவங்க. அதே போல சொல்லும் அளவிற்கு உயரத்தை அடைய வேண்டும் என்பதே வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கங்களில் உண்டு. உயர்ந்த இடத்துக்கு நான் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்னை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா இன்னைக்கு நான் அந்த இடத்துக்கு நான் வரேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படிங்கிற அந்த மைண்ட் ஓடிண்டே தான் இருக்கும். ஸோ வேலையில் இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணினாலும் சரி, ஒரு சில விஷயத்தில் அவங்களுக்கு அந்த விஷயங்கள் போயிட்டே இருக்கும். உங்கள் பிறவி நோக்கத்தில் சொந்த நிலம், வீடு, சொத்து, குடும்பம், பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் முக்கியத்துவம் இருக்கலாம். இதில் கூட உங்களோட முக்கியத்துவம் இருக்கலாம். பல ரிஷபராசிக்கார மனதில் இருக்கும் ஒரே ஆசை, எனக்கென்று ஒரு சொந்த இடம் வேண்டும். இன்னைக்கும் சில ரிஷபராசிக்காரர்கள் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. இன்னைக்கும் சில ரிஷபராசிக்காரர்கள் சொந்த வீட்டை வித்துட்டு, சொந்த லேண்டை வித்துட்டு, இருக்கிற பூர்வீக இடத்தையும் விட்டுட்டு வேற ஒரு இடத்துல இன்னைக்கு இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. அப்படி அவங்களுடைய பிறவியின் நோக்கம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்குன்னு ஒரு மண்ணு, எனக்குன்னு ஒரு சில இடம், எனக்குன்னு ஒரு சில விஷயம் எனக்கு இருந்ததுன்னு சொன்னா எனக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சிலர் எப்படி இருப்பாங்க, சிலருக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பூர்வீக வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்கு. சில பேருக்கு பல வருடங்களாக பிரிந்திருந்த குடும்பத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். குடும்பம் பிரிஞ்சு போச்சு, நான் எப்படியாவது நான் முயற்சி பண்ணி அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறேன், நான் ஒன்று சேர்த்து வைக்கிறேங்கிற உயர்ந்த நோக்கம் இருக்கும். என் கட்ட சில பேர் இப்படியே சொல்லுவேன், என் கட்ட வேகிறதுக்குள்ள என்னால் முடிஞ்சதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மைண்ட்ல சில பேருக்கு போகும். இன்னும் சிலருக்கு தங்கள் முன்னோர்களின் பெயரில் உள்ள நல்ல காரியம் செய்ய வேண்டும், குலதெய்வ வழிபாட்டை மீண்டும் தொடங்கும். பெரியவா விட்டுட்டு போனதை நம்ம திரும்ப செய்யணும், பெரியவா ஏதாவது ஒரு விஷயத்தை இது பண்ணிட்டானா அதை நம்ம எடுத்து செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து பண்ணணுங்கிற அந்த உயர்ந்த லட்சியமும் அந்த உயர்ந்த நோக்கமும் அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஒரு ஆலயத்தை தங்களால் முடிந்த சேவை செய்ய வேண்டும், ஆன்மீக எண்ணம் நிறைய ஏற்படலாம். ஆனால் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய கர்மா பாடம் என்ன தெரியுமா, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பணத்தால் வாங்க முடியாது என்பதை உணர வேண்டும். எல்லாத்தையுமே வாங்கிட முடியாது. ஒரு சில விஷயத்தை மைண்ட்ல அவங்க கொண்டு வரணும். நீங்கள் பொருளாதார பாதுகாப்பை தேடுவீர்கள், ஆனால் உங்கள் ஆன்மா தேடுவது மன அமைதி மற்றும் நிலையான உறவுகள்
அப்படின்னு சொல்லியிருக்கேன். திருமணம் தாமதமாயிருக்கலாம், சொந்த வீடு தள்ளி போயிருக்கலாம், சேமித்த பணம் எதிர்பாராத செலவில் கரைந்திருக்கலாம், நீங்கள் நம்பியவர்களின் உங்கள் விட்டு கூட விலகி இருக்கலாம், அது கூட போயிருக்கலாம். ஆனா இவை அனைத்தும் உங்களை உடைப்பதற்கல்ல, உங்களை வலிமையான வாழ்க்கைக்கு தயார்படுத்துவதாகவே இருக்கிறது. அப்ப நீ எந்த வயசுல இருந்து எந்த வயசுக்குள்ள உனக்கு சில விஷயங்கள்லாம் உன்னோட விஷயங்கள்லாம் உனக்கு நிறைவேறும் அப்படின்னு சொன்னா 23 வயசுல இருந்து அதிகபட்சம் 39 வயசுக்குள்ள சில விஷயங்கள் சக்சஸ் பண்ணுவேன். கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவாங்க. அந்த ஒரு வேலைக்கு போனோம், ஒரு சில முக்கியமான சில பொறுப்புகளை கையில எடுத்துட்டு செய்யக்கூடிய அளவுக்கு வரும். சில பேர் 48 இருந்து 55 வயசுக்குள்ள சொத்து, குடும்ப அமைதி, பூர்வீக தொடர்பு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுவாங்க. உங்கள் பிறவி நோக்கம் வெறும் பணம் சேர்ப்பதல்ல, உங்களுக்கு பிறகு உங்கள் குடும்பம் பாதுகாக்க ஒரு அடித்தளம் உருவாக்குவதுதான் உங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கும். அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். ஒரு நாள் நீங்கள் கட்டும் அந்த வீடு, வாங்கும் அந்த நிலம், அது செய்யும் அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கும் பேசும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய விஷயங்கள் இருக்கும். தாராளமா அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ரிஷபம் வந்து நீ பிறந்தது வெறும் வாழ்வதற்காக அல்ல, நீ வந்த இடத்தை விட உனக்கு மிக பிறகு உனக்கு வருபவர்கள் வந்து வாழும் வாழ்க்கை உருவாக்குவதற்காக. நான் இருந்துட்டு போயிட்டேன், எனக்காக தான் எதுன்னு இல்லாம உனக்கு அப்புறம் வரவங்களுக்கும் நான் இருக்கணும், செய்யணும்னு நினைக்கிற பத்தியா சந்ததிகளும் இவங்களுக்கு தாராளமா அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் உயர்ந்த நோக்கமும் இருக்கும். என்ன தடங்கல்கள் கொஞ்சம் நிறைய சந்திக்கிறாங்க இன்னைக்கு சூழ்நிலை. ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் மன போராட்டங்கள்லாம் இருக்கு. உன்னுடைய நோக்கம் சில விஷயத்துல தடங்கள் ஆயிட்டு இருக்கு. சில விஷயங்கள் நீ நினைச்சதும் உனக்கு நடக்கல. அப்ப நீ எந்த கோவிலுக்கு போனா உனக்கு சிறப்பா இருக்கும்? சென்ன கேசவ பெருமாள் அப்படின்னு இருக்கு. சென்ன கேசவ பெருமாள், இது வந்து பேலூர்னு பேரு. வேலூர் வேற, பேலூர் அப்படின்ற ஊர் இருக்கு. ஆமா பேலூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. இந்த பேலூர்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால இருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கணும். ஆமா, இந்த கோவில் இந்த ஊர் பேர் போட்டோம்னா அந்த கோவிலோட ஸ்தலம் தெரியும். கிட்டத்தட்ட 700 ஆண்டு பழமையான ஸ்தலம். ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிபதி சுக்கிரனுக்கு அதிபதி பெருமாள். அந்த பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது இருக்கும், மகாலட்சுமி வழிபாடுங்கிறது இருக்கும். அதுல இந்த சென்னகேசவ பெருமாள் ரொம்ப விசேஷம். உன் நோக்கம் நிறைவேற நீ அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரணும். ஓகே, கண்டிப்பா ரிஷபராசினியர்கள் ஒரு முறையாவது சென்னகேசவ பெருமாள் பேலூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பேலூர் எந்த மாவட்டத்தில் இருக்கு, எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்றது டீட்டெயிலாக வரும். ஒரே ஒரு முறையாவது அந்த ஆலயம் சென்று வாங்க. நிச்சயமா உங்க லைஃப்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். ரொம்ப அருமை சார். இந்த ராசிக்கு பிறவியோட நோக்கம் என்ன அப்படின்னு ரொம்ப தத்ரூபமா அருமையா சொன்னீங்க. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஜாதகமே கணிக்கணும், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எல்லாம் இருக்கு, ஜாதகம் இன்னும் எனக்கு கணிக்கல அப்படின்னா கூட வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரலாம். ஜாதக ரீதியா சில பேருக்கு பிரச்சனை இருக்கும், லைஃப்லயே நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படா நான் வெளியில வர போறேன், எனக்கு என்ன தசாபுக்தி நடக்குது, எதனால எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, கடன் தொல்லை ஏன் இருக்கு, திருமணம் தடையாவே இருக்கு, ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கல, குழந்தை ஏன் இன்னும் பிறக்கல, சொந்த வீடு ஏன் இன்னும் அமையல, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை உங்க ஜாதகத்தை எடுத்து புரட்டி பாருங்க. ஜாதகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சரிபடுத்தினாலே போதும், உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து எளிமையா நீங்க வெளில வந்துடலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சார் கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்க பேசலாம், நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நிறைய புராதன கோவில்கள்ல உள்ள பரிகாரங்கள், சூட்சமமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதை தவிர்த்து உங்க வீட்டுல ஹோமம் செய்யணும், ஒரு கணபதி ஹோமம், இல்ல உங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் இருக்கு, கிரகப்பிரவேசத்துக்கு ஹோமம் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தாலும் இதே சேம் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கும் நீங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.